வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். 6ஆம் இடம் என்றால் என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகையை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப நீங்க போய் எதிரி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க போய் கடன் அப்படிங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் அத்தனையும் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள், கடனை சார்ந்த விஷயத்தில் தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். கடனை அடைத்து விடலாமா, கடன் என்ன ஆகும், கடனை வாங்கலாமா வேண்டாமா, ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள், எதிர்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்ப்புகளை எப்படி சமாளிப்பது என்பதை பற்றிய சிந்தனைகள், அதே சமயத்தில் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள், அதாவது உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிக்கலாமா, ஸோ இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வேலை சம்பந்தப்பட்ட 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ வேலையை மாறிவிடலாமா, ஒரு வேலையில் ஒரு மாதிரியான தன்மை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியே எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் பிப்ரவரி மாதம். அது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால இந்த நிகழ்வுகள் அத்தனையும் நல்லபடியாக முடியக்கூடிய தன்மை இருக்கு. அதே இந்த பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம பார்வையாக ராசியை பார்ப்பது நல்லது. அப்ப ராசி அதிபதி ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய தன்மை, நினைத்த காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா சனி பார்க்கிறார், கொஞ்சம் பிடிவாத தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும். தான் நினைக்கிறது செயல்படுத்தணும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்பட வேண்டும் என்பதை சிம்மராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் உங்க ராசிநாதனோட சேர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும், குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தின் மீது பதிவதும் சிறப்புத்தான். அதாவது இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இதுவரை குரு வக்ர நிலையில் இருந்தார்லவா, இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்ப வக்ர நிவர்த்தி அடைந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல அமைப்பு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை, அதாவது குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். உங்க பேச்சு நல்லா இருக்கும். ஏன்னா 2 கேதுல உட்கார்ந்து இருக்காருலவா, நல்ல ஞானம் இருக்கும். எதை எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிற தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. ஏன்னா சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பத்துக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய தன்மை, அப்போ வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சாதனமான அந்த பொருள்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 3ஆம் அதிபதி 8ல போய் உட்கார்ந்து உச்ச பலத்தோட இருக்கார். அப்போ என்ன நடக்க போகிறது? டிராவல் அதிகமாக அதாவது பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷனை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 8ல போய் மறைஞ்சு உச்சமாகிறார். அப்போ சுக்கிரன் 8ல போய் மறைகிறதுன்னு அர்த்தம். ஆனால் அங்க ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கையொப்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதம் போடக்கூடாது என்பதை உறுதியாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அதே சமயத்தில் சுகஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லா இருக்கு. ஏன்னா குரு இதுவரைக்கும் வக்ரம் பெற்று 4ஆம் இடத்தை பார்த்தார் அல்லவா, சனியும் பார்த்தார். அப்போ தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்குது. அது தீர்வாகிற மாதிரி ஒரு தன்மை இருந்தது. ஆனா தீர்வு ஆகல அப்படின்னு இருந்த விஷயங்கள் இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் அந்த குருவினுடைய பார்வையால அது நிவர்த்தியாக கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போ எதெல்லாம் அழுத்தம் பிரஷரோட இருந்த இந்த விஷயங்கள் அல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட, அதாவது தாய் சம்பந்தப்பட்ட பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த சிம்மராசி என்பவர்கள் யாரெல்லாம் ஒரு வீடு வாங்கணும், ஏதாவது கடன் ஆக்கணும், அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். அப்போ வீடு வாங்கி கொள்ளலாம், அதில் எந்த ஒரு
தப்பு கிடையாது, இடம் வாங்கி கொள்ளலாம். விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருள்கள் மூலமாக கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே வக்ரமாக இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, குழந்தைகள் நல்ல படிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மந்தமாக இருந்தது, ஒரு டல்லாக இருந்தது, ஒரு மறதித்தன்மை இருந்தது, தான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான எதிர்மறைத்தன்மை இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே தலைகீழாக, அதாவது நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய தன்மை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய தன்மை, அடுத்து படித்து இன்னவாக ஆகப்போகுங்கிற உறுதிமொழி எடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நான் சொல்லலாம். அதே சமயத்தில் படிப்பில் ஆர்வம் இருக்கும், அந்த படிப்பு குறிக்கோள் நன்றாக இருக்கும், படிப்பு சார்ந்த விஷயத்தில் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். நல்ல படிக்கக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் 6க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் வேலை உண்டு, வேலை மாற்றம் உண்டு, வேலையில் அழுத்தம் பிரஷருங்கிறது நிச்சயமாக உண்டு என குரு 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கார். 8க்குரியவன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக வேலையில் ஒரு அழுத்தம் பிரஷருங்கிறது நிச்சயமாக இருக்கும். வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக் கூடாதுங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். என 10ஆம் அதிபதி 8ல் அமர்ந்து 8ஆம் அதிபதி 10ல் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால வேலை உண்டு, ஆனால் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் பிரஷரை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 10க்குரியவன் 8ல் இருக்கிறதுனால 8ங்கிறது ஒரு வலிவேதனையை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம். அப்போ நீங்கள் எதிர்பார்க்காத நிலையில், எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன், இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பிப்ரவரியினுடைய முற்பகுதி விட்டு 2வது பகுதி, அதாவது பிப்ரவரி மாதம் 12க்கு அப்புறம் நினைத்தவைகள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே அமையும். அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல அமைப்பு. அப்போ சூரியனும் பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. அதிகாரம் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அரசு பணிகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு இடர்பாடுகளாக இருந்தது, ஒரு இடைஞ்சலாக இருந்தது, ஒரு அழுத்தமாக இருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 12க்கு அப்புறம், பிப்ரவரி 12க்கு அப்புறம் அரசு விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசி என்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விளையாட்டு சம்பந்தப்பட்ட, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட, உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் சொல்லலாம். சுக்கிரன் போய் 8ல் இருக்கிறதுனால கலத்திர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அல்லவா, அப்போ ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இந்த மாதம் கையாள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்க ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை இருக்காங்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன்னா, இந்த வருடம், அதாவது 2025 மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தும். தன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் அகலக்கால் வைக்காமல் பார்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்காக அல்லது தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு. 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால, அது கன்னி வீட்டில் கேது இருக்கிறதுனால இந்த விஞ்ஞானம், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட, ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால்
சுக்கிரன் போய் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் களத்திரம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்று அம்மனை சென்று வழிபடும் போது நிச்சயமாக ஒரு நல்ல தொழில் ரீதியிலே சரி அல்லது மனம் சார்ந்த விஷயத்திலும் நல்லவைகள் நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.